உச்சநீதிமன்றம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா இருக்கிற விஜய் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல குட் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா அடுத்ததா நடக்க போற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முக்கியமான விஜய் அவருடைய சின்னத்தை தற்போது விஜய் அவர்கள் ஏறக்குறைய அவர் முடிவு செஞ்சிட்டாரு. ஸோ இந்த சின்னம் என்ன அப்படின்னு கேட்குறப்ப கண்டிப்பா நம்ம தமிழகத்துல யாருக்கு அதிர்ச்சி ஏற்படுதோ இல்லையோ, கண்டிப்பா முதலமைச்சரா இருக்கிற மு.க. ஸ்டாலின், அதே போல ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு சின்னத்தை தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கான சின்னத்தை தற்போது விஜய் அவர்கள் முடிவு செஞ்சிருக்காரு. ஸோ அப்படி உச்சநீதிமன்றம் விஜய் அவருக்கு கொடுத்திருக்க அந்த ரொம்ப பெரிய செம்மையான குட் நியூஸ் தான் என்ன? விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர் தேர்வு செஞ்சிருக்க அந்த சின்னம் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். வீடியோவை நீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அப்பதான் விஜய் அவருடைய அந்த சின்னம் என்ன, எதுக்காக அதை தேர்வு செய்யறாரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாமே உங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியும். அதாவது விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியை துவங்கி ஏறக்குறைய கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் ஆக போகுது. இப்படி இருக்க விஜய் அவருடைய இந்த அரசியல் பயணத்துல கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி விஜய், அதுக்கப்புறமா கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம், இப்படி 2 விதமாக தான் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியை நம்ம எல்லாருமே பிரிச்சு பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்க உச்சநீதிமன்றத்துல விஜய் அவருக்கு எதிராக இன்னொரு வழக்கும் பாத்தீங்கன்னா சமீபத்துல தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதுல கரூர் கோர சம்பவம் விஜய் அவருக்கு எதிராக நடந்ததால விஜய் அவருடைய அந்த கட்சியை கம்ப்ளீட்டா ரத்து பண்ணணும், அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி விஜய் அவருடைய கட்சி, அந்த கட்சியை கண்டிப்பா முழுசா பேன் பண்ணணும், தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் விஜய் அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கை தொடர்ந்திருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு ஆதரவான விஷயத்த உச்சநீதிமன்றம் விஜய் அவருடைய கட்சியை தடை பண்ணணும் அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே முக்கிய தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது புதுசா வர்ற கட்சி எல்லாருமே முதல்ல எலெக்ஷன்ல அவங்க முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஓட்டை அவங்க எடுத்தா மட்டும்தான் அந்த கட்சியை ஃபர்ஸ்ட் இந்திய தேர்தல் ஆணையம் அவங்க அங்கீகரிப்பாங்க. அந்த வகையில விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் இன்னும் இந்திய அளவுல தேர்தல் ஆணையம் அவங்க மூலியமா அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியாக தான் இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் இந்த பெட்டிஷன் வழக்கு போட்ட எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. அதனால யாராலையுமே கண்டிப்பா தற்போது விஜய் அவருடைய அந்த கட்சியை ரத்து பண்ண முடியாது, அந்த கட்சியை பேன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு போட்டவங்க எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் நம்ம தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா தற்போது சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் சட்டமன்றம் தமிழகத்தில் சமீபத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சட்டமன்றம் நம்ம தமிழகத்தில் மட்டும் கிடையாது, 2026 எலெக்ஷன் நடக்க போற எல்லா ஸ்டேட்லையுமே தற்போது சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்றம் நிறைவடைஞ்ச அடுத்த கையோட 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுசா போட்டியிட போற அந்த புது கட்சிகள் அவங்க எல்லாருமே அவங்களுக்கான அந்த சின்னம் என்ன அப்படின்னு தேர்வு செஞ்சு அதற்கான விண்ணப்பத்தை இந்திய தேர்தல் ஆணையம் கிட்ட கொடுங்க அப்படின்னு தற்போது இந்தியாவில் இருக்கிற புதுசா எலெக்ஷனுக்கு உள்ள வர கட்சி எல்லாத்துக்குமே இந்த விஷயத்த சமீபத்துல இந்திய தேர்தல் ஆணையம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்டில் தான் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்களும் வராங்க. தமிழக வெற்றி கழகம் அவங்க முதல் எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. அப்படிங்கிறதால அந்த கட்சியை தடை பண்ணுறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் அவங்க சொன்னதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் அவங்களும் தற்போது 2026 சந்திக்க போற அந்த முதல் தேர்தலுக்கான சின்னத்தை தேர்வு செஞ்சு கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னதை முன்னிட்டு தற்போது மும்முரமாக விஜய் அவர்கள் அதே போல அவருடைய தரப்பு எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தின் அந்த சின்னத்தை முடிவு பண்ற வேலையில தற்போது மும்முரமா ஈடுபட்டுக்கிட்டும் வராங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா தற்போது விஜய் அவர்கள் 1 இல்லை 2 இல்லை 5 முக்கியமான சின்னங்களை இந்த விஜய் அவருடைய கட்சிக்கான முக்கியமான சின்னம் அப்படின்னு விஜய் அவர்கள் 5 சின்னத்தை தற்போது அவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது முன்கூட்டியே விஜய் அவர்கள் தேர்வு செஞ்சு வச்சிருக்காரு. ஸோ அந்த 5 சின்னங்கள் எல்லாமே என்னென்ன அப்படின்னு கேட்குறப்ப கண்டிப்பாக திமுகவினர்கள் அவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக அதிர்ச்சி என்னமோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட தான் போகுது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற சின்னமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் சின்னம் இருக்குது, அதுக்கப்புறமா பிகில் சின்னம் இருக்குது, அடுத்ததாக ஆட்டோ சின்னம், அப்புறம் கடைசியாக இருக்கிற 2 சின்னம் தான் பார்த்தீங்கன்னா அதாவது நிலா சின்னம், அதே போல் நட்சத்திரம் சின்னம். இந்த 5 சின்னத்தையும் தான் தற்போது விஜய் அவர்கள் அவருடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தின்
2026 சட்டமன்ற தேர்தலுக்கான விஜய் அவருடைய சின்னமாக தற்போது இந்த 5 சின்னத்தையும் லாக் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தற்போது விஜய் அவருடைய தரப்பு கிட்ட இருந்து இந்த தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ திமுக கட்சி அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சூரிய சின்னம் அப்படின்னு உலக அளவில் ஒரு பிரபலமான ஒரு சின்னத்தை வச்சுக்கிட்டு தான் கடந்த 60 வருஷமா நம்ம தமிழகத்தை ஆண்டுகிட்டு வராங்க திமுக கட்சி. இப்படி இருக்க இந்த லிஸ்ட்ல கடைசியாக இருக்கிற அந்த 2 சின்னம் தான் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் எப்படி அவங்க சூரியன் சின்னத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இங்க விஜய் அவர்கள் நிலா சின்னம், அதே போல நட்சத்திரம் சின்னம். அதாவது உதயசூரியன் எப்படி ஒரு கிரகம் சின்னமாக இருக்கோ அதே மாதிரி நிலா சின்னம், அதே போல நட்சத்திர கிரகங்கள் குறிப்பிட்ட சின்னமாக விஜய் அவர்கள் அவர் தேர்வு செஞ்சிருக்க அந்த 5 முக்கியமான சின்னத்துல 2 கிரகங்கள் சின்னமும் இடம் பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தேர்வு செஞ்சு வச்சிருக்காரு. இந்த 5 சின்னமும் பார்த்தீங்கன்னா அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 5 சின்னத்துல எந்த சின்னம் வேணும் அப்படின்னு விஜய் அவருடைய தரப்பு வர நவம்பர் 11 இல்லைன்னா 12ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அவங்க கிட்ட கொடுக்க இருக்காங்க. இதுல நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் விஜய் அவர்கள் தேர்வு செஞ்சிருக்க அந்த 5 சின்னத்துல இருந்து ஒரு சில சின்னங்கள் நீங்க இந்த சின்னம் எடுத்துக்கலாம் அப்படின்னு உறுதியாக விஜய் அவருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அவங்க சம்மதம் தெரிவிக்கும் பட்சத்துல அந்த 5 சின்னத்துல இருந்து விஜய் அவர்கள் பிடிச்சிக்கிற சின்னத்தை நிச்சயமாக இந்த ஆண்டு நம்ம தமிழகத்துல நடக்க போற அந்த எலெக்ஷனுக்கான விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் இதுதான் அப்படின்னு விஜய் அவர்கள் அபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அவங்க கிட்ட இருந்து சம்மதம் வந்ததும் இந்த 5 சின்னத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்னத்தை விஜய் அவர்கள் இறுதியாக முடிவு செய்யறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதே போல விஜய் அவர்கள் கரூர்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே இன்னைக்கோ நாளைக்கோ அவங்க எல்லாரையுமே சென்னைக்கு வர வச்சு அவங்க எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லும் விதமா, ஏன்னா ஏற்கனவே அவர் நிவாரண உதவி எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட நபருக்கு 20 லட்சம் நிவாரண உதவியை விஜய் அவர்கள் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம கரூருக்கு நேரடியா போய் சந்திச்சு அவரு பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே ஆறுதல் சொல்றதுக்கான அந்த அனுமதியை பார்த்தீங்கன்னா கரூர் அரசு அதிகாரிகள் அவங்க யாருமே தரல. அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து வர 27ஆம் தேதியோட ஒரு மாசம் ஆக போகுது. அதனால விஜய் அவர்கள் சென்னைக்கு அவங்க எல்லாரையுமே வர வச்சு எல்லாருக்கும் ஆறுதலை இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை விஜய் அவர்கள் செஞ்சு முடிக்க இருக்காரு. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு சில நாட்கள்ல மீண்டும் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை அவர் துவங்க போறாரு. இந்த முறை இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை சம்பவங்கள் எதுவுமே நடக்காத அளவுக்கு மிக கவனமாக விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரை அந்த பிரச்சாரத்தை அவர் துவங்க இருக்காரு. அப்படிங்கிறதால அதுக்கு முன்னாடியே விஜய் அவருடைய கட்சிக்கான அந்த சின்னத்தை விஜய் அவர்கள் உறுதி பண்ணிட்டாரு. அப்படின்னா மக்களை மீண்டும் அவர் சந்திக்க போறப்ப அந்த சின்னத்தை பத்தி விஜய் அவர்கள் கண்டிப்பா மக்கள் எல்லார்கிட்டையும் பேசுவாரு. அதனால விஜய் அவருடைய சின்னமும் சீக்கிரமா மக்கள் எல்லார்கிட்டையுமே ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த வருஷம் 2025 நிறைவடைறதுக்கு உள்ளேயே விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் சின்னத்தை விஜய் அவர்கள் தற்போது 5 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, அந்த 5 சின்னத்துல இருந்துதான் ஏதேனும் ஒரு சின்னத்தை தற்போது விஜய் அவர்கள் அவருடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சின்னமாக விஜய் அவர்கள் தேர்வு செஞ்சு முடிவு செய்ய இருக்காரு. இதுல மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா உதயசூரியன் அந்த சின்னத்துக்கு போட்டியான ஒரு சின்னம் போல நிலா சின்னம், அதே போல நட்சத்திரம், இப்படி கிரகங்களை குறிப்பிடுற மாதிரியான சின்னத்தையும் விஜய் அவர்கள் தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறது. கண்டிப்பா இந்த சின்னங்கள் உதயசூரியன் அவங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய அவங்களுக்கு சரியான ஒரு போட்டி டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சின்னமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஸோ விஜய் அவர்கள் தேர்வு செஞ்சு வச்சிருக்க இந்த 5 சின்னங்களை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? முக்கியமா இந்த 5 சின்னங்கள் இல்லாம வேற ஏதாச்சும் சின்னங்கள் விஜய் அவர் தன்னுடைய கட்சிக்கு வச்சா சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது சின்னம் புதிய சின்னத்தை யோசிச்சு வச்சிருக்கீங்களா? அப்படி ஏதேனும் யோசிச்சு வச்சிருந்தா அந்த சின்னத்தினுடைய பேரை கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை தற்போது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு 2026 நோக்கி அவர் பயணம் பண்ண இருக்காரு. இதை பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க.